சந்திராயன் 3 ஒரு முக்கியமான மெசேஜை இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுக்கு, உலகத்துக்கு, இந்தியர்களுக்கு, உங்களுக்கு, எனக்குன்னு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது. அண்ட் அது கூடவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்குது. லிட்டரலாக நோ கிடிங், நோ சர்க்காசம், ரொம்ப சீரியஸாக அனுப்பிச்சிருக்குது. அந்த மெசேஜில் சந்திராயன் 3 என்ன சொல்லியிருக்குது, அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன, இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட நம்ம எங்கே போய் இறங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதாவது சவுத் போல் ஆஃப் மூன் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம போய் இறங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த இடத்துல யாருமே பெருசாக போனதே கிடையாது. முதல் முறையாக நம்ம போய் இறங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் வர்ற ஃப்ரைடே அன்னைக்கு ரஷ்யா லூனா 25 அப்படிங்கிற ஒரு மிஷனை கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு, சோவியத் அழிஞ்சதுக்கு அப்புறம், ரஷ்யாவாது மாறினதுக்கு அப்புறம் முதல் முறையாக அவங்களோட மிஷன் அனுப்புறாங்க. அண்ட் இந்த ஃப்ரைடே அனுப்பக்கூடிய ரஷ்யன் மிஷன் நம்ம எங்கே போய் உலகத்திலே முதல் நாடாக போய் இறங்கணும்னு நினைக்கிறோம், அந்த சவுத் போல் ஆஃப் மூனில் போய் இறங்கணும்னு நினைக்கிறோம்ல, அதே இடத்துக்கு தான் ரஷ்யா அனுப்புகிறாங்க. நம்ம என்னைக்கு போய் இறங்குவோமோ அதே நாளுக்கு தான் ரஷ்யாவோட இந்த ஒரு பர்டிகுலர் மிஷனும் லூனா 25 போய் நிலாவில் இறங்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நினச்ச அதே இடத்துல, நம்ம நினைக்கிற அதே நாளில் இது போய் இறங்கணும்னு நினைக்கிறாங்க. சந்திராயன் 3 முதல்ல போய் இறங்குமா, இல்லை ரஷ்யா முதல்ல இந்த சவுத் போல் ஆஃப் மூனை தொடுவாங்களா, இந்தியாவா ரஷ்யாவா, அது என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவது விஷயம், சயின்டிஸ்ட் அது எங்கே போய் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்ககிட்ட சேர்க்குறப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு இத்தனை பேர் இருக்காங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் அது போக அந்த 7 மில்லியனையும் நெருங்கி போயிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக அது வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பிபி கம்மியாகும். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் என்னால் டென்ஷனை தாங்க முடியல, மெசேஜ் அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னேன். என்ன மெசேஜை தான் சந்திராயன் 3 அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திராயன் 3 எப்படி நிலாவுக்கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இது ஒரு 40 நாள் வேலை. பட் இதை எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், அப்போனா தான் அந்த மெசேஜ் என்னன்னு புரியும். ஸோ எர்த்திலேருந்து வெளியே போகிற இந்த சந்திராயன் எர்த்தை பல முறை சுற்றுது. ஒவ்வொரு முறையுமே இந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் சுற்றுது. எலிப்ஸ் மாதிரி இப்படி 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 சுற்றிட்டே வருது. ஸோ ஒவ்வொரு டைமும் எர்த்தோட புவியீர்ப்பு சக்தியை, கிராவிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம், மறுபடியும் இங்கே புவியீர்ப்பு அதிகமாகும், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம், இப்படி தான் போயிட்டு இருக்குது. இதில் இருக்கிறதுலேயே ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி எர்த்திலிருந்து இதை ஸ்லிங் ஷாட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்தோட கிராவிட்டியை தாண்டி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து நிலாவோட கிராவிட்டியில் போய் சுற்ற ஆரம்பிக்கணும். இங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போகுது. ஒரு சினிமாவில் இருக்கிற இன்டர்வல் பிளாக் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து கிளம்பி இந்த நடுவில் போகிறப்போ என்னன்னாலும் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இங்கேருந்து நிலாவோட எர்த்தோட புவியீர்ப்புலேருந்து எஸ்கேப் ஆகி நிலாவோட புவியீர்ப்பில் போய் இது கரெக்டாக சிக்கணும். அப்போனா தான் அது அங்கே சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அதை இன்னும் கொஞ்சம் இறக்கலாம், ஒரு ஆர்பிட்டாக இறக்கி 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 கடைசியில் போய் அதை ப்ராப்பராக லேண்ட் பண்ண முடியும். இப்போ இதில் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் என்ன தெரியுமா, எர்த்தோட புவியீர்ப்பிலிருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு விஷயம் நிலாவோட புவியீர்ப்பில் ஸ்பேஸில் என்னன்னாலும் நடக்கலாம். கரெக்டாக அண்ட சராசரம் எங்கேனாலும் போகலாம். நான் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி நிலாவோட அந்த ஒரு பர்டிகுலர் கிராவிட்டியில் போய் சிக்கணும்ல, அந்த மாதிரி நேரத்தில் எல்லா சயின்டிஸ்ட்டும் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப க்யூரியஸாக ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நெயில் பைட்டிங் மொமெண்ட்டும் வாங்கல, அப்போ ஒரு மெசேஜை சந்திராயன் 3 எர்த்துக்கு அனுப்பிச்சிருக்குது. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரேடியோ வாய்ஸில் இருக்குள்ள, அப்படி கேட்டுக்கோங்க. மாக்ஸ் இஸ்ரோ, ஐ ஆம் ஃபீலிங் லூனார் கிராவிட்டி. மாக்ஸ் இஸ்ரோ, என்னால் நிலாவோட புவி இருப்பை ஃபீல் பண்ண முடியுது. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இங்கேருந்து, அதாவது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புவியிருப்புலேருந்து நம்ம சென்னை கிட்ட இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்பின ஒரு பர்டிகுலர் விஷயம், யோசிச்சு பாருங்கள் மனிதன் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கான்னு. இங்கேருந்து நான் கிளம்பி போய் நிலாவோட கிராவிட்டியை நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் ஐம் நாட் மேக்கிங் திஸ் அப். இது இஸ்ரோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், மார்க்ஸ்னா என்ன? இஸ்ரோ சரி, பட் இந்த மார்க்ஸ்னு ஏதோ ஒன்று சொன்னியா மதன், மார்க்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, மார்க்ஸ் இஸ்ட்ராக், ISTRAC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் ஆப்ரேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ் அட் இஸ்ரோ, இட்ஸ் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க், அது ஏதோ அவங்களோட கோட் நேம் மாதிரி, அவங்களோட அப்ரிவேஷன் மாதிரி இருக்குது. அதான் அந்த முக்கியமான ஒரு மெசேஜ். இது கூடவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்குன்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆஃப் த மூன். அதுவும் ரொம்ப கிட்ட இருந்துக்கிட்டு, இங்கேருந்து பார்க்குற மாதிரி இல்லை, நிலாவோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத நிலாவோட ஆர்பிட்டுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருக்குது. ஏன்னா கொஞ்சம் சந்திராயனே தெரியுது, அதோட சேர்ந்து நிலாவோட சர்ஃபேஸை நம்ம இப்போ வீடியோவாக
ஒரு 40 செகண்ட்ஸ் வீடியோவா சம்திங் வந்து இஸ்ரோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்குது. இது 2 வந்து பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நம்ம வந்து போன தடவை இதை பற்றி பேசுகிறப்ப, இஸ்ரோ சந்திராயன் 2 பற்றி பேசுகிறப்ப இவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த தடவை இதை வாசிக்க இப்போ எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க இதுக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்யா வந்து அங்கே நம்ம போய் இறங்க போகிற இடத்துல இறங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் மதனன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து இப்போ சந்திராயன் வந்து எர்த்தை சுற்றி முடிச்சுட்டு நிலாவை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நிலாவோட 100 கிலோமீட்டர் ஆர்பிட் ஒன்று இருக்குது. அதாவது நிலாவோட சர்ஃபேஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆர்பிட் இருக்குது. இப்போ அதை விட தள்ளி சுத்திட்டு இருக்குது. இப்போ வந்து 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சுத்திட்டு இருக்குது. நிலால இருந்து 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சுத்திட்டு இருக்குது. இது இன்னும் 70 கிலோமீட்டர் நிலாவை நெருக்கி போகணும். நெருக்கி போயிட்டு அங்க 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சுத்த ஆரம்பிக்கணும். இந்த 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்றது இருக்குல்ல நம்ம சந்திராயன் 3, இதுவுமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜாப் தான். நம்ம சினிமாவில் கிளைமேக்ஸ் வரப்பமே என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்போம். அங்கே இருக்கிற இஸ்ரோ சயின்டிஸ்டோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே போய் இது வந்து சுத்த ஆரம்பிக்கணும். எப்போவுமே வந்து நம்மளை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்க ஷூலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம்லாம் மிகப்பெரிய எப்படிப்பா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும். அந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளே வந்து இவங்க போய் என்ட்ராகிறாங்க. என்ட்ராகிட்டு அந்த இடத்துல இது போய் பிளேஸ் பண்ணும். இதுதான் வந்து அடுத்து காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இது போய் சவுத் போல் ஆஃப் மூனில் போய் நம்ம இறங்கணும். ஓகேவா? சவுத் போல் ஆஃப் மூனில் வந்து இது வரைக்கும் யாருமே போய் கால் வச்சது கிடையாது. இந்தியா வந்து உலகத்திலேயே யூஎஸ், சைனா, சோவியத் யூனியன்ங்கிற ஒரு நாடே இப்போ அழிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் யூஎஸ் அண்ட் சைனா அப்படிங்கிற 2 கண்ட்ரி தான் வந்து நிலாவிலேயே போய் கால் வச்சிருக்காங்க ப்ராப்பராக சாஃப்ட் லேண்டிங். அதுக்கு அடுத்து இந்தியா போய் இறங்கிடுவோம், 3ஆவதாக நம்ம போவோம்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். அதுவும் சவுத் போல் ஆஃப் மூனுக்கு யாருமே போனது கிடையாது. நம்ம தான் முதல் முறையாக போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். கரெக்டாக நம்மளோட ரஷ்யா வந்து காம்படிஷனுக்கு வந்துடுறாங்க. லூனா 25 அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் அவங்களோட மூன் மிஷன் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு, சோவியத் அழிஞ்சு ரஷ்யாவா மாறினதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு ரஷ்யாவா ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக இவ்வளோ பெரிய செலவு பண்ணி அவங்க ஒரு மூன் மிஷன் அனுப்புகிறாங்க. அது வர ஃப்ரைடே தான் வந்து லான்ச்சே ஆகுது. ஆனால் நம்ம போய் எப்போ இறங்கணும்னு நினைக்கிறோம், ஆகஸ்ட் 24 அந்த மாதிரி காலகட்டத்தில் அதே நாளுக்கு அதே இடத்துக்கு இதுவும் சேர்ந்து வந்துருங்கிறாங்க. இன்ஃபேக்ட் பை ஃபியூ ஹார்ஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்து இது போய் லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அகெயின் வந்து இதெல்லாம் வந்து காம்படிஷன் மாதிரி பண்ணுற விஷயம் இல்லை. ஸ்பேஸில் போய் நம்ம ரேஸ் பண்ணிருக்க முடியாது. பட் இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ், கிரேசி கோஇன்சிடென்ஸ், வாட் எவர் இட் இஸ், எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். அந்த இடத்துல வந்து இப்போ நிலாவும் வந்து ரஷ்யாவும் போய் இறங்க போகிறாங்க. இதை பற்றி ரஷ்யன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட கேட்டப்போ சவுத் போலில் இனஃப் இடம் இருக்குது, இந்த மாதிரி 2 கண்ட்ரி அனுப்பிச்சாங்கன்னா 2 போய் மோதணும்லாம் அவசியம் கிடையாது, இனஃப் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருக்காங்க. இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சரி நம்ம நம்ம என்னென்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி சந்திராயனை பற்றி பேசினப்போ சொல்லியிருந்தேன். ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட நம்மளோட ப்ராஜெக்ட் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டேஸ். நம்ம நிலாவில் போய் இறங்கினதுக்கப்புறம் சந்திராயன் 3லேருந்து வெளியே வர ரோவர் இருக்குல்ல, பிரகயான் அப்படிங்கிற ஒரு ரோவர், அது வந்து 14 டேஸ்க்கு நிலாவோட சர்ஃபேஸில் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணோம். அதுக்கு நிறைய டிவைசஸ் அனுப்பிச்சிருக்கோம். 14 டேஸுமே வந்து லூனார் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நிலாவோட ஒரு சூரிய வெளிச்சம் படுற ஒரு நேரம். நம்மளுக்கு எப்படி காலையில் விடிஞ்சு சாயங்காலம் ஆகுது, அந்த மாதிரி நிலாவில் விடிஞ்சு சாயங்காலம் ஆகிற அந்த டைம் வந்து எர்த்தில் 14 டேஸ். நம்மளோட 14 நாட்கள் வந்து நிலாவில் ஒரு சன்ரைஸ் டு சன்செட் அந்த மாதிரி டைம். அந்த டயத்தில் இங்கே சூரிய வெளிச்சம் இருக்கும். அப்போ தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இதுவே வந்து நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ரஷ்யா பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு காம்ப்ளிகேட்டான டாஸ்க் எடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த லூனா 25ங்கிறது வந்து அங்கே வேலை செய்ய போகுது 1 இயருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராஜெக்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவோட சர்ஃபேஸை தோண்டி 13 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ளே தோண்டி அதுக்குள்ளே இருக்கிற மண் பாறைகளை கூட வந்து ரிசர்ச் பண்ண முடியும். அண்ட் இவங்களோட மெயின் மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவில் எவ்வளோ தண்ணி இருக்குது அண்ட் அந்த தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக இருக்கா இல்லை லிக்விட் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபேஸ் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு தேடுறதா ரஷ்யாவோட வேலை. ஃபியூச்சரில் மனிதர்கள் வந்து நிலாவில் போய் வாழ்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ அதுதான் அவங்களோட, அதுக்கு தண்ணி பேசிக்கான விஷயம். அது எந்த அளவுக்கு இருக்குது, ஐஸாக இருக்கா எப்படி இருக்குன்னு இந்த சவுத் போல் சைடு தான் அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரான ஒரு பர்டிகுலர் சைடு, யாரும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சைடு தான் ரஷ்யாவும் காம்பீட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவங்க அங்கே போய் இறங்கிட வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ எல்லாருமே பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே மதன், நீ வந்து இவங்க ரஷ்யா என்ன பண்ணுவாங்க அப்படி இறங்கி போய் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, சந்திராயன் 3யோட முக்கியமான விஷயம் தான் என்ன, சிம்பிளாக சொல்லு. அன்னைக்கு நீ பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அது இதுலாம் சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்தியானால நிலாவில் போய் சாஃப்ட் லேண்டிங் பண்ண முடியுங்கிறத உலகத்துக்கு நம்ம முதல்ல எடுத்து காமிக்கணும். சாஃப்ட் லேண்டிங்னா போய் ப்ராப்பராக லேண்ட் ஆகுறது. கிராஷ் லேண்டிங்னா டம்னு போய் விழுகிறது, அதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அது ஹார்ட் லேண்டிங். ப்ராப்பராக பிளான் பண்ண மாதிரி போய் இறங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம்.
ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால அங்கே போய் மூவ் பண்ண முடியும். ரோவிங் கேப்பபிலிட்டிஸ் உள்ளேருந்து வெளியில் வருதுல பிரக்யான் அப்படிங்கிற ரோவர், அது வந்து நிலாவில் போய் நாங்கள் வண்டி ஓட்ட முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறது. இதுதான் வந்து முக்கியமான 3 கோல்ஸ். இதுக்கு வந்து நம்ம போன டைம்லேருந்து கற்றுக்கிட்ட மாதிரி நிறைய ஃபியூவல் போன தடவை விட அதிகமாக அனுப்பிச்சிருக்கோம். ஹாரிசான்டல் வெலாசிட்டி கேமராஸ் வந்து அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது போன தடவை, இந்த தடவை இன்னும் பெட்டராக. இந்த தடவை வந்து அப்புறம் சந்திராயன் 2ஓட ஆர்பிட்டர் இருக்குல்ல, அதாவது இந்த தடவை நம்ம போகிறது அங்கே போய் லேண்ட் ஆக மட்டும்தான் போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 போனப்போ நம்ம போய் ஒரு டைம் வந்து லாஸ்ட் மினிட் கிளிச்சில் உடஞ்சி போச்சுல, அப்படி போனப்போ உங்களுக்கு அந்த நாள்லாம் வர்றப்போ தான் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அந்த நெயில் பைட்டிங்காக இருக்குதுன்னு தோணுதுல. ஸோ சந்திராயன் 2 போனப்போ பார்த்தீங்கன்னா 2 போச்சு. ஒன்று வந்து நிலாவில் போய் இறங்குறதுக்கு, இன்னொன்று வந்து ஆர்பிட்டர் நிலாவை சுற்றி வந்துட்டு இருக்கிறதுக்கு. அது இன்னும் சுற்றிட்டு இருக்குது. அது வந்து நிலாவை ப்ராப்பராக மேப் பண்ணி வச்சிருச்சு. இப்போ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்குறப்போ போன தடவை வந்து நம்ம அந்த நிலாவோட சவுத் போலுங்கிறது வந்து மேடு பள்ளமாக நிறைய இருக்கும், மலைகள்லாம் இருக்கும், பள்ளங்கள்லாம் நிறைய இருக்கும். நாங்கள் இப்போ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு பெரிய ஸ்பேஸ் பிளாட்டூவா, அதாவது தளமாக இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய பிளேஸை வந்து நம்ம சவுத் போலில் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் இறங்குறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த தடவை வந்து இன்புட் வந்து நம்ம சந்திராயன் 2ஓட ஆர்பிட்டர்லேருந்து எடுத்துக்கிட்டு சந்திராயன் 3க்கு ஃபீட் பண்ணுறோம். எப்படி வந்து ஒரு அப்பா வந்து பையனுக்கு சொத்து சேர்த்து வைப்பாங்களோ அந்த மாதிரி இந்த நாலேஜுங்கிற இன்ஃபர்மேஷனை சந்திராயன் 2 வந்து ப்ராப்பராக மேப் பண்ணி இந்த இடத்துல இறங்கலாம், இந்த இடத்துல இறங்கக்கூடாதுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி இந்த இடத்துல இறங்குங்கிறத சந்திராயன் 2 ஆர்பிட்டர் சொல்லி சந்திராயன் 3 வந்து ஃபோட்டோ கேமராலாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் இந்த இடம் தானா அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கணும். சந்திராயன் 2ல வந்து அதுவே பார்த்து அதுவே போய் இறங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். இந்த தடவை போன தடவோட எக்ஸ்பீரியன்ஸு, லேர்னிங்கு, அது போக வந்து மேப்பிங் எல்லாத்தையுமே வச்சு இந்த தடவை போய் நம்ம இறங்க போகிறோம். அதனால தான் இப்போ வந்து அதோட லொக்கேஷன் எங்கே போய் இறங்குங்கிறத வந்து லைட்டாக மூவ் பண்ணி மேடு பள்ளம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பரவலான தளம் இருக்கிற இடத்துல வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அந்த 100 கிலோமீட்டர் ரேடியஸில் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு க்ளோசர் ஆர்பிட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் போய் சந்திராயன் 3 இறங்குறதுங்கிறது வந்து இன்னொரு ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு. அதை வந்து நாளக்கழிச்சிலேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது எப்படி இறங்குச்சா, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, இந்த கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ அதை பேசலாமா இல்லை டைரெக்டாக நம்ம சந்திராயன் 3 லேண்ட் ஆனதுக்கப்புறம் லேண்ட் ஆகிடணும், டச் வுட். அண்ட் நீங்கள் சப்போஸ் சந்திராயன் 3க்குள்ளே இருந்தீங்கன்னால் உங்களோட ஃபீலிங் இப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் எர்த்துலேருந்து கிளம்பி நிலாவை சுற்றிட்டு இருக்கீங்க, நிலாவை பார்க்குறீங்க, நீங்கள் அங்கே போய் இறங்க போகிறீங்க. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா எந்த சோஷியல் மீடியாவும் ஃபாலோ பண்ணலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.